யார் தமிழர் என்று சீமான் சொல்வதற்கும் நாம் தமிழர் கட்சியில் சீமான் பேச்சு வந்து நாம் தமிழர் பேச்சு அல்ல, அது அவருடைய சொந்த கருத்து. அங்க நிறைய பேர் இருக்காங்க, அது எனக்கு தான் தெரியும். யார் தமிழர் என்று வரையறுப்பதில் தான் பிரச்சனையுடைய தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி செயல்படுகிறது. நானும் அதை தான் பேசுகிறேன், அதை தான் பேசுவேன். அப்ப முரண்பாடா இருந்தது. என்ன முரண்பாடு? என்ன முரண்பாடு? சீமானோட இருந்தப்பவே அது என்ன முரண்பாடு? என்ன ஒரு தலைவர் சொல்றது வந்து அவரோட கருத்து மட்டுமே சொல்றாரு, எப்படி ஒரு தலைமையை நம்ம ஏத்துக்கணும்? அதில் ஒரு கட்சியா ஒரு அமைப்பா செயல்படுகிற போது நாங்க கூடி விவாதிக்கும் போது சில இடங்களில் அவர் அதை செய்வதே கிடையாது. அவர் கருத்தை தான் அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். இப்போ வேல்முருகன் ஒரு கருத்தை வெளியிடுவதற்கும் அவர் கருத்தை வெளியிடுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு விஷயம் என்றால் இது வரைக்கும் அவர் 2 தடவை இப்போ செயற்குழுவை கூட்டிருக்கிறார், உயர்மட்ட குழுவை கூட்டிருக்கிறார். நாங்கள் சேர்ந்த 6 மாதத்தில். சீமான் 15 ஆண்டு காலத்தில் 2-3 முறை பொதுக்குழு கூட்டிருக்கிறது. அந்த பொதுக்குழுவில் கூட அவர் என்ன நினைப்பாரே அதையே தான் பேசிக் கொண்டிருப்பார். அவர் எடுத்த முடித்து தான் சொல்லி கொண்டிருப்பார்களே, அங்க கருத்து உரிமையே கிடையாது. ஆக சிறந்த ஜனநாயகத்துக்கு போராடுவதாக சொல்லிக் கொள்கிற இவர் கட்சியில் எந்த ஜனநாயகமும் இல்லாமல் தான் செயல்பட்டுக் கொண்டார்.